வண்டியில பின்னாடி இருந்தே போயிட்டிருக்கிறேன். இந்த ஃப்ரிட்ஜை தான் கொண்டு போக போகிறாங்க ஷிஃப்ட் பண்ணி. இலங்கையில் இப்போ இருக்கிற நிலைமையில குப்பை தொட்டி வச்சாங்கன்னு சொன்னால் அந்த குப்பை தொட்டியை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதை ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து வேலையை விட்டு வாரத்தோடையே நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவரோட வந்து ரூம் சேஞ்ச் பண்ணுறாரு. அதனால் அவரோட வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குதாம். அந்த ஃப்ரிட்ஜை வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கிறோம். வேலை முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக டைம் 1 மணி ஆகுது நைட்டு. மச்சுமா சிட்டி வியூவை தான் பார்க்குறீங்க நீங்கள். சூப்பராக இருக்குது. நைட் வியூ பார்க்கும்போது சவுதி லைஃப்னு சொன்னால் இப்படி தான். நைட்டில் தான் நிறைய பேர் வெளியே வருவாங்க. இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கிறேன். நல்ல சூப்பரான காட்சி. பாலைவனம் தான் இப்படி அழகாக நமக்கு காட்சி தருது. பார்த்தீங்கன்னா முன்னுக்கு அந்த 2 ஃப்ரெண்டும் போகிறாங்க. நம்ம கம்பெனி பஸ் வந்து நம்ம இடையில நிறுத்திட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 10 நிமிஷம் மாதிரி நம்ம நடக்க வேண்டியிருக்குது. கிட்டத்தட்ட 1 இயராக நான் இங்கே இருக்கிறேன். ஆனால் இந்த ஏரியாவில் வந்து பார்த்ததில்லை, வர்றதுக்கான டைம் இருக்குல்ல. நல்ல இடம் ஒன்று தான் இது. நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு நைட்டில் நல்ல ஒரு இடம் தான் இது. பார்க்கலாம். ஒரு சின்னதாக ஒரு குட்டியான ஒரு மலை ஒன்று இருக்குது தூரத்தில். பாதையை பாருங்க எவ்வளவு கிளீனாக இருக்குன்னு சொல்லி. நம்ம ஊரில் இந்த மாதிரி இருக்குமா? எவ்வளோ வீடுகள் இருக்குது, எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் பாதையை பார்க்குற நேரத்தில் நமக்கு வியப்பாக இருக்குது, எவ்வளவு கிளீனாக எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லி. இதுவே கொழும்பாக இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் தான் நிறைய குப்பை கிடக்கும். காலையில் பெரும்பாலும் க்ளீன் பண்ணுவாங்க. ஆனால் நைட் டைமில் வந்து நிறைய குப்பை கிடக்கிறதுக்கு நம்ம பார்க்கலாம். ஆனால் சவுதி அரேபியாவில் பாருங்கள், டிஃப்ரெண்டான ஒரு விஷயந்தான் நாம் பார்க்குறோம். நைட் டைமில் மக்கள் போக்குவரத்தில் இருக்குது, ஆனால் ரொம்பவுமே நீட்டாக இருக்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி குப்பை தொட்டி சிஸ்டம் ஒன்று கொண்டு வந்தோன்னு சொன்னால் நல்லா இருக்கும். பாருங்கள், இடத்துக்கு இடம் இந்த மஞ்சள் கலரில் ஒரு குப்பை தொட்டி வச்சுருப்பாங்க. ஒரு 500 மீட்டருக்கு டிஸ்டன்ஸுக்குள்ள மாதிரி அந்த குப்பை தொட்டியை நமக்கு பார்க்கலாம். அது இல்லாமல் பெருசாகவும் வந்து ஒரு ஸ்டீலில் ஒரு குப்பை தொட்டி வச்சுருப்பாங்க. அதே நமக்கு வந்து குப்பைகளை போடலாம். தொட்டி முன்னுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டருக்குள்ள மாதிரி இந்த குப்பை தொட்டி சிஸ்டத்துக்கு வந்துருக்குறாங்க. அதனால தான் இந்த மாதிரியான நாடுகளில் குப்பைகள் வந்து கம்மியாக இருக்குது. அதே மாதிரி நீட்டாக இருக்கிறதுக்கான பிரதானமான காரணம் அதுதான். இலங்கையில் இப்போ இருக்கிற நிலைமையில குப்பை தொட்டி வச்சாங்கன்னு சொன்னால் அந்த குப்பை தொட்டியை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அதை கொண்டு போய் விற்றுடுவாங்க. அந்த மாதிரி நிலைமையில தான் இலங்கை இருக்குது. என்ன வெளியே ஒரு பொருளை வைக்க முடியாது. ஆனால் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வரணும்னு சொன்னால் சூப்பராக இருக்கும். உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து உள்ளே போயிட்டு இருக்கிறோம். இது இந்த வீட்டிலேருந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. மேல் மாடியில் தான் ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, வந்தாச்சு. இது ஒரு சின்ன ரூம்னு நினைக்கிறேன். முன்னாடி இருந்த ரூம். இந்த ஃப்ரிட்ஜை தான் கொண்டு போக போகிறாங்க ஷிஃப்ட் பண்ணி. இவ்வளோ சாமான் கிடக்குது. இதுதான் இந்த ரூமு. பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகனத்தில் வந்து எல்லா சாமான்களையும் ஏற்றியாச்சு. ஃப்ரிட்ஜ் இருக்குது, கபட் இருக்குது. அப்போ இவங்க வந்து இன்னைக்கு மஜ்மாலிருந்து போகிறாங்க. பாய் பாய் மஜ்மா.
வண்டியில பின்னாடி இருந்தே போயிட்டிருக்கிறேன். வண்டி முன்னாடி இங்க இந்த மாதிரி போறதுக்கு அலௌட் இல்லை. எல்லாரும் முன்னு சீட் இல்லாதனால இந்த மாதிரி உட்காந்துட்டு போறேன். அதில் செமையான காற்று. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரூமுக்கு போயிட்டு மற்ற வேலையை பார்த்துட்டு தூங்க வேண்டியதுதான். இன்னைக்கு கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு தூங்குறது தான் நம்மளோட அடுத்த டார்கெட். இதுதான் மஜ்மா ரோட். இந்த இடத்துக்குள்ள பெருசாக வந்தது கிடையாது. எனக்கு கேட்டால் டைம் இல்லாததுனால வந்து விடுதில்லை இந்த இடத்துக்கெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னைய வ்ளாகை வந்து முடிச்சுக்கொள்கிறோம். பாய் பாய்.